கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரசங்கின் புஸ்தகத்துல சாலமோன் ராஜா அருமையாக தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிறார். பாருங்கள், பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தில் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு என்று சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று சொல்லி குறிப்பிடுகிறார். தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறதாம். நீங்கள் அழுவதற்கான ஒரு காலம் இருக்கிறது, நீங்கள் நகைப்பதற்கான ஒரு காலம் இருக்கிறது, நீங்கள் துக்கப்படுவதற்கான ஒரு காலம் இருக்கிறது, நீங்கள் சந்தோஷப்படுவதற்கான ஒரு காலம் இருக்குது என்பதாக இங்கே தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக சாலமோன் ராஜா எழுதுகிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான காலத்துக்கு நேராக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள்? துக்கப்படுகிற காலத்துல நீங்கள் இருக்கலாம், பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற காலத்துல நீங்கள் இருக்கலாம், கஷ்டத்தின் மேல் கஷ்டம், போராட்டத்தின் மேல் போராட்டம், பாடுகளின் மேல் பாடும், துன்பத்தின் மேல் துன்பத்தின் காலத்துக்கு நேராக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். இதோ கண்ணீர் வெடித்து அழுது கொண்டிருக்கிற காலமாய் கூட நீங்கள் கடந்து போயிருக்கலாம். இன்னும் எத்தனை காலம்தான் நான் கஷ்டப்பட வேண்டும், இன்னும் எத்தனை காலம்தான் என் வாழ்க்கையில நான் முன்னேறாதபடிக்கு இதே ஒரு தேக்க நிலையில இருக்க போகிறேனே என்று தெரியவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த காலம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மாத்திரம்தான் தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மாத்திரம்தான் தேவன் இப்படிப்பட்ட நாட்களை நமக்காக வைத்திருக்கிறார். இன்னொரு காலம் வருங்க, இன்னொரு காலம் நிச்சயமாய் வருங்க. நம்முடைய துன்பத்தை அனுபவிக்கிற நாட்களை காட்டிலும் நம் ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்கான ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறாருங்க. ஏனென்றால் அதே சாலமோன் ராஜா சொல்லுகிறார் 11ஆம் வசனத்துல, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போது நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற துன்பத்தின் காலம், இப்போது நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற கஷ்டத்தின் காலம், இப்போது நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த வேதனையின் காலம் ஒரு நாள் மாறும் என்பதாக சொல்லுகிறார். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். எனக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தையும் காலத்தையும் வைத்திருக்கிறார். அந்த நேரத்திலே, அந்த காலத்திலே என் துன்பங்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் வேதனை மாறும், என் பிரச்சனைகள் மாறும், என்னுடைய எல்லா சிச்சுவேஷனும் நிச்சயமாக மாறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பாருங்கள், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. கொஞ்ச காலம் பாடுகள் சொல்றாரு. இப்போ நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த காலம், இந்த பாடுகளின் காலம், கொஞ்ச காலம் நீ பாடு அனுபவிக்கணும்பா, கவலைப்படாத. கொஞ்ச காலம் இந்த பாடுகள் இருக்கும். வேலை இல்லாத சூழ்நிலை, குழந்தை இல்லாத சூழ்நிலை, கடன் என்கிற சூழ்நிலை, நெருக்கம் என்கிற சூழ்நிலை, அவமானம் என்கிற சூழ்நிலை, இப்படிப்பட்ட பாடுகள் உனக்கு இருக்கத்தான் செய்யும். கவலைப்படாத. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி உங்களை நிலைநிறுத்துவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான ஒரு காலத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிலைநிறுத்துவார் என்பது பேதுரு சொல்லுகிற ஒரு காரியம். அதே பேதுருல 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். இந்த சோதனை இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் தெரியலையே வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். கொஞ்ச காலம் தாங்க இந்த சோதனை. இந்த சோதனை கொஞ்ச காலம். இந்த சோதனையில் நீங்க துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், இந்த சோதனையில் நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், இந்த சோதனையில் நீங்க வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா இந்த சோதனை கொஞ்ச காலம் என்று வேதம் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்போதே இரட்சணை நாள், இதோ இப்பொழுதே அனுகிரக காலம் என்று சொல்லப்பட்டுகிறது. இதோ சோதனையின் காலம் எல்லாம் முடிந்து அனுகிரக காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அனுகிரக காலத்திலே கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். அனுகிரக காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அணுகிற காலத்திலே உங்களை தேடி ஆசீர்வாதமான நன்மைகள் வரும். அணுகிற காலத்திலே தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சோதனையின் காலமெல்லாம் முடிந்து அணுகிற காலத்தில் கர்த்தர் உங்களை நடத்துவார். தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் திருமணமாகி கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் அவர்களுக்கு குழந்தை இல்லாதிருந்ததாம் சொல்லுகிறார்கள். 70 ஆண்டுகளுக்கு மேல அவர்களுக்கு குழந்தையும் இல்லை. பாருங்க, ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்கும் பொழுது 100 வயது, சாராளுக்கு குழந்தை பிறக்கும் போது 90 வயது.
70 ஆண்டு காலங்கள் அவருடைய வாழ்க்கையில ஐயோ எனக்கு பிள்ளை இல்லையே, ஐயோ எனக்கு பிள்ளை இல்லையே எத்தனை வேதனைப்பட்டிருப்பாங்க பாருங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 70 வருஷம் குழந்தை இல்லைங்களா? யோசித்து பாருங்க கர்த்தருடைய பிள்ளைங்களை. அதுதான் அந்த துன்பத்தின் காலத்துக்குள்ளே கடந்து போனார்கள். ஆனால் அதை ஆண்டவர் மாத்துறாரு, அதை கர்த்தர் மாத்துறாரு. ஸ்தோத்திரம். அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து கர்த்தர் ஆஸ்வதிக்கிறாரு. ஆமென், ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட அருமையான சகோதரிமார்களுக்கு திருமணமாகி பிள்ளை இல்லாத இருந்திருக்கலாம். இது ஒரு காலம், பிள்ளை இல்லாத இருக்கிற ஒரு காலம். ஆனால் உங்கள் அழுகையை கர்த்தர் களிப்பாக மாற பண்ணுவார், உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாக மாற பண்ணுவார். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் எப்படி ஒரு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்தாரோ, இதோ அணுகிற காலத்திலே உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமையுள்ளவராகிறார். சகோதரியே, நீங்கள் கவலைப்படாதிருங்கள். பாருங்கள், வேத புத்தகத்தில் யோபு பட்ட துன்பத்தின் சோதனை நாட்கள் பாருங்க. யோபு எத்தனை நாட்கள் துன்பப்பட்டாருன்னு தெரியல, யோபு எத்தனை நாட்கள் வேதனைப்பட்டாருன்னு தெரியல. ஆனா யோபு பாடுகளை அனுபவித்த ஒரு காலம் இருந்தது, யோபு பாடுகளை சகித்த ஒரு காலம் இருந்தது, யோபு சோதனைகளை அனுபவித்த ஒரு காலம் இருந்தது. அதே யோபுவை கர்த்தர் ஆமென் ஆசீர்வதித்ததற்கான ஒரு காலத்தை தேவன் வைத்திருந்தார். அதே யோபு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்பினார். பாடுகளை அனுபவித்தது உண்மைதான். ஆனால் அவர் சாகிற வரைக்கும் பாடுகளிலே இருந்து செத்து போல கர்த்தர் அவர் சூழ்நிலையை மாத்தினாரு. யோபுனுடைய சூழ்நிலையை தேவன் மாத்துவார்னா உங்க சூழ்நிலையை அப்பா மாத்த மாட்டாரா? உங்கள் பாடுகளை கர்த்தர் மாத்த மாட்டாரா? யோபுக்கு அந்த வேதனை, யோபுக்கு அந்த சோதனை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது சோதனையின் காலம், வேதனையின் காலம். இதோ கர்த்தர் அதை எல்லாவற்றையும் மாற்றி அனுகிரக காலத்தை தேவன் உங்களுக்காக வைக்கிறார். அனுகிரக காலத்தை கர்த்தர் உங்களுக்காக அனுப்புகிறார். இதோ சகலத்தையும் அதிர்தின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார். இது நேர்த்தியாய் செய்து முடிக்கிற காலம். அல்லேலூயா. உங்கள் சோதனையின் காலம் முடிகிறது. யோபுவினுடைய சோதனை காலம் முடிந்து அவரை கட்ட இரத்தத்தனையாய் ஆசீர்வதித்தார் தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காம விட மாட்டாரு, தேவன் உங்களை உயர்த்தாம விடவே மாட்டாரு. யோசேப்பினுடைய வாழ்க்கையில பாருங்க, சுமார் 13 ஆண்டு காலங்கள் யோசேப்பு எகிப்து தேசத்துல அடிமையாகவும் சிறை கைதியாகவும் வாழ்ந்து வந்தாராம். யோசேப்பு ஒரு அடிமையாக சிறைவாசியாக வாழ்ந்து வந்தாராம். ஆனா யோசேப்பை உயர்த்தப்படுவதற்கான ஒரு நேரத்தையும் ஒரு காலத்தையும் தேவன் வைத்திருந்தார். அவன் யோசேப்பு தன்னுடைய 30வது வயதில எகிப்து தேசத்துல ஒரு பெரிய ஆளுநராக தேவன் அவரை உயர்த்தினார். அல்லேலூயா. வெயிட் அண்ட் சீ. பொறுத்திருந்து பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க, காத்திருந்து பாருங்க. இதோ எப்படி யோசேப்பை கர்த்தர் அந்த தேசத்துல ஒரு பெரிய ஆளுநராக உருவாக்கினாரோ, மாற்றினாரோ, அதே தேவன் உங்களையும் மாற்றுவார், உருவாக்குவார். 13 ஆண்டு காலங்கள் அவருடைய வாழ்க்கையில சோதனையின் காலம், வேதனையின் காலம், பிரச்சனையின் காலம், ஐயோ தலை தூக்க முடியாதபடிக்கான ஒரு காலம். ஆனாலும் கர்த்தர் அதை மாற்றினார். 13 ஆண்டு கழித்து அதை மாற்றினார். நீங்க சாகிற வரைக்கும் இப்படியே இருக்க மாட்டீங்க. உங்க நிலைமைகளை கர்த்தர் மாத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவன் உங்கள் வாழ்க்கையில ஆமென் உயர்த்த நினைத்ததை ஒருவராலும் தடை பண்ண முடியாது. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவும் பெருகவே பெருக செய்வதையும் எந்த மனுஷராலும் தடை பண்ண முடியாது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே இந்த காலத்துல தேவன் உங்களை உயர்த்த போகிறாரு. நீங்க பட்ட துன்பத்தின் காலமெல்லாம் முடிய போகிறது. கர்த்தர் அது காலத்துல நேர்த்தியாக செய்து முடிக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறது போல தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டது போல தன் காலத்தில் நீங்கள் கனிகளை கொடுக்கும்படி தேவன் கிருபை செய்வாராக. இந்த காலத்துல கனிகளை கொடுக்கும்படி தேவன் கிருபை செய்வாராக. ஆமா ஆண்டவரே, பாரத்தோடு கூட செபிக்கிற ஆண்டவரே, அப்பா அந்த வேதனையின் காலங்கள் எல்லாம் முடியிட்ட ஆண்டவரே. அப்பா சோத்திரம், எங்கள் வாழ்க்கையில இப்போது நாங்கள் வேதனைகளையும் பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவித்து வருகிறோம் ஆண்டவரே. இந்த வேதனைகளின் துன்பங்களையும் கர்த்தர் மாற பண்ணும்படியாக செபிக்கிறோம். அப்பா இன்னும் வேதனைப்பட நான் விரும்பல, இன்னும் ஆண்டவரே சோதரிக்கிற வேதனைப்பட நான் விரும்பல. இந்த வேதனைகளும் சோதனைகளையும் கர்த்தர் மாற்றி அமைக்கும்படியாக செபிக்கிறோம். இந்த வேதனைகளும் சோதனைகளையும் கர்த்தர் மாற்றுவீராக. இந்த துன்பங்களை கர்த்தர் மாற்றுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கொஞ்ச காலம் பாடுகள் என்று சொன்னீரே ஐயா, நான் நிறைய காலம் பாடுகளை அனுபவிச்சுதப்பா. இனிமே இந்த பாடுகளை அனுபவிக்க எங்களுக்கு பலன் இல்ல. இயேசு ராஜா, அனுகிரக காலத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையில கட்டிடுங்க, அனுகிரகம் செய்யுங்க, ஒவ்வொருடைய வாழ்க்கையில அனுகிரகம் பாராட்டுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா துன்பங்களும், எல்லா கஷ்டங்களும், எல்லா போராட்டங்களும், எல்லா அவமானங்களும், எல்லா பாடுகளும், எல்லா விதமான போராட்டம்
பாடுகள் உபத்திரவங்களும் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரை விட்டு விலகுவதாக. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை அதிசயங்களை காணப்படுங்க ஆண்டவரே. கர்த்தர் கூட இருந்து நடத்த போவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.